இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃப்ரெஞ்ச் கிரேப் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 250 கிராம் கோதுமை மாவு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1, பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா 2, தேவையான அளவு கொத்தமல்லி, 3 டீஸ்பூன் எண்ணெய். ஒரு அகலமான பாத்திரத்தில் 250 கிராம் கோதுமை சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தத்தையும் உப்பு எண்ணெய் எல்லாமே சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த மாவு நல்லா ஊறட்டும். அந்த மாவு ஊறுற நேரம் நம்ம ஸ்டஃபிங் ஆரம்பிப்போம். வேக வச்ச 4 உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிப்போம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சு ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ அந்த மிக்சரோட சேர மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை லட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை குட்டி குட்டி போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. மாவு நல்லா தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த மசாலா வெளில வந்துடும். இப்போ மாவை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிக்க போகிறோம். உருட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்லிங்லாம் வெளில வராத மாதிரி உருட்டுங்க. ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி தட்டி வச்ச அந்த ஆலு பரோட்டாவை தவால போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் மற்றதையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆலு பரோட்டாவுக்கு ஜென்ரலாக கர்ட் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஆலு பரோட்டா